கோகுலாஷ்டமினாலே கிருஷ்ணருடைய பாதத்தை வாசல்ல இருந்து நம்ம வந்து கிருஷ்ணரை எங்கே பூஜைக்காக அமர்த்தி வச்சுருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் அழகாக கையிலே மாக்கோலத்திலேயே போட்டு வரைஞ்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அவரை வீட்டுக்குள்ளே அழைப்போம். அழைச்சி அவருக்கு பிடிச்சமான நெய்வேத்தியங்கள்லாம் வச்சு படைச்சு அவருக்கு பூஜை செய்வோம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். நான் வந்து கல்யாணம் ஆன வருஷத்துலேருந்தே நான் இதை எடுத்து பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து குழந்தைக்காக வேண்டின்னு மட்டும் இல்லாமல் மற்றபடி உங்களை வேண்டுதல் எல்லாமே நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட சமர்ப்பிக்கலாம். அவருக்கு ரொம்ப பெருசாக நம்ம வந்து படையெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. வெறும் பால், தயிர்னு பாலில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம அவருக்கு வந்து படைச்சு சாமி கும்பிடலாம். பால், தயிர், அதுக்கப்புறம் மோர், வெண்ணெய், நெய், அவல், நாட்டு சர்க்கரை, அவல் கலந்து நாட்டு சர்க்கரை வைக்கிறது ரொம்ப சிறப்பு. சீடை, அதுக்கப்புறம் வந்து தட்டை, கடலை பருப்புன்னு சொல்லி அவருக்கு இந்த மாதிரி நிறைய பக்ஷணங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். நம்மகிட்ட இருக்கிற ஒரு பக்ஷணம் வச்சு கூட பூஜை பண்ணலாம். ஃபைனலாக அந்த வெண்ணெயை எடுத்து கிருஷ்ணர் வாயில் வந்து அப்படியே தடவி விடுறது வந்து ஒரு உண்மையாகவே அவர் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ட ஒரு ஃபீல் நமக்கு பார்க்கும்போது கிடைக்கும். அது யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். குழந்தைக்காக வேண்டியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக விரதம் இருந்து இந்த பூஜை பண்ணி வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறந்துடும்.